ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அனைத்து விஷயங்களுமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் இதில் நான் உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ. தேங்க்யூ கைஸ். குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு நல்ல ஜிக்ஸாக் மூமெண்ட்ஸு அண்டு எக்ஸ்பைரி ட்ரேடு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு கை கொடுத்தது. சரியா? இன்னைக்கு நம்ம 37,000 ருபீஸ் கேபிட்டல் வச்சு 14,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இது 37,000 ருபீஸ் அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க லைவில் அவங்க கூட, அதாவது மினிமல் கேபிட்டல் வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு கேண்டில்லே நம்ம சொல்லிட்டோம் 24,167 அதுதான் டார்கெட்டு மேலே அப்சைடுக்கு. சரியா? அதை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட்டு அடுத்த 240 287 அப்படின்ற டார்கெட்டை நோக்கி போகும். பட் இந்த இடத்தையே மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல. இங்கேருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுக்க ஆரம்பித்தான். ப்ளஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் டாப் மொமெண்டம் கிடச்சது. சரியா? டபுள் டாப் மொமெண்டம் கிடச்சது. அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணுறது. சரியா? இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இந்த இடத்துல எடுத்திருந்தோம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டு இன்னைக்கு எல்லாருமே ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட்லாம் 15,000 கேபிட்டல், 15,000 ப்ராஃபிட்டு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், டே கேண்டில் வச்சுக்கிறேன். நம்மளோட அனாலிசிஸ் படி எப்போவுமே டே கேண்டில் வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். சரியா? இந்த இடத்துல பாருங்களேன், மார்க்கெட்டு எந்த டைரக்ஷன் போகக்கூடாதுன்னு அதுக்கே தெரியலை. இந்த கேண்டிலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஒன்று இந்த கேண்டிலோட டவுனை மார்க்கெட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டு டவுன் சைடில் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அப்சைடு பிரேக் பண்ணால் அப்சைடு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? இந்த கேண்டிலுக்கு உள்ளேயே தான் இப்போ வரைக்கும் 2 நாளாக மார்க்கெட் இந்த கேண்டிலுக்கு உள்ளேயே தான் மார்க்கெட் இருக்காங்க. சரியா? அப்போது மார்க்கெட் என்ன பண்ணுறான், எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மார்க்கெட்டு ஒரே கேண்டிலுக்குள்ளேயோ ஒரே இடத்துலையோ சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட புட் ஆப்ஷன் தான் நல்லா கொடுக்குமே தவிர கால் ஆப்ஷன் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரியா? புட் ஆப்ஷன் கூட ஓரளவுக்கு நல்லா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் செல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? ஒவ்வொரு ஹையிலையும் மார்க்கெட்டு ஒரு செல்லரை பையர் வின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பையரை ஒரு செல்லர் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம புட் சைடு வியூக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும். சரியா? ஓகே, இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சப்போர்ட் ஏரியா தான். அதுக்கு கீழே வந்ததுன்னா 23,995 அப்படின்றது என்னது, ஒரு சப்போர்ட் ஏரியா தான். அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டு இந்த லெவல் இங்கே பாருங்க 23,900, இந்த 2 லெவல் தான் மார்க்கெட்டை இப்போதைக்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 லெவலும் பிரேக் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சரியா? அது போக ஃபிப்டூல் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் ரீசெண்ட் ஹை. ஸோ 75% ரீட்ரேஸ்மெண்ட் 10ல் தான் இருக்குது. மார்க்கெட்டால் இந்த லெவலை கட் பண்ண முடியல. 50% லெவலை கட் பண்ணி மேலே போக முடியல. ஸோ 24,200க்கு மேலே, அதுதான் நம்ம சொன்னோம்ல, நம்ம டே கேண்டலோட அந்த ஹை. சரிங்களா? ஃபிப்டூலும் அதே தான் சொல்லி 24,215 ரூபாய்க்கு மேலே தான் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அது வரைக்கும் மார்க்கெட்டு சைடுவேஸில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த சைடுவேஸில் உங்களுக்கு புட் ஆப்ஷன் தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கால் ஆப்ஷன் உங்களுக்கு அந்த அளவுக்கு
ப்ராஃபிட் கொடுக்க சான்ஸ் இல்லை. அப்போது புட் ஆப்ஷனை நீங்கள் ஒவ்வொரு லோலையும் பை பண்ணுங்க, ஒவ்வொரு ஹைலையும் ஒரு பையரை ஒரு செல்லர் வின் பண்ணும்போது நீங்கள் புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இன்னைக்கான அப்டேட் இதுதான். ப்ளஸ் வந்து ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதானி என்டர்பிரைசஸ், அதானி என்டர்பிரைசஸ். ஸோ அதானி என்டர்பிரைசஸ் வந்து மார்க்கெட்டே ஒரு பக்கம் போனாலும் இவன் ஒரு பக்கம் டைரக்ஷனில் போய்கிட்டே தான் இருக்கான். சரியா? ஸோ இவனுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25,560 இல்லை 50 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டு இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த இடத்துல மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் மார்க்கெட் கொடுக்க ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் அதானி என்டர்பிரைசஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ். ஓகே, அதானி என்டர்பிரைசஸ் ஒரு நல்ல வால்யூமோட சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ வால்யூம் இந்த கேப் அப் ஆச்சுல, இங்கேயே ஒரு வால்யூம் வந்து நல்லா பில்ட் ஆனது. ஸோ அதுக்கப்புறமும் மார்க்கெட்டால் என்ன பண்ணுது, செல் கேண்டில் போட்டால் கூட செல்லர் வர முடியல, பையரே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 25,556 இல்லை 550 அப்படின்ற ரவுண்ட் லெவலில் வச்சுக்கோங்க. இன்னும் 150 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், ஓஎஃப்எஸ்எஸ் அவனாட்டில் ராக்கெட் மாதிரி போய்கிட்டே இருக்கான். சரியா? அவன் வந்து நான் ஸ்டாப் ஃப்ளைங்கிற மாதிரி போய்கிட்டே தான் இருக்கான். அந்த ஸ்டாக்கையும் இது பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி ஸ்டாக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிஎஸ்சி ஸ்டாக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து எம்சிஎக்ஸ். ஓகே, எம்சிஎக்ஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் ஃப்ளாகு, ரொம்ப நாள் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக வந்து மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க சான்சஸ் இருக்குது. சரியா? எம்சிஎக்ஸ் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எம்சிஎக்ஸுக்கும் ஒரு நல்ல டார்கெட் வரலாம், வாய்ப்பு இருக்கு. சரியா? எம்சிஎக்ஸுக்கும் ஒரு நல்ல டார்கெட் வர்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு இது இருக்கு. சரியா? இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எம்சிஎக்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் அண்டு ஓஎஃப்எஸ்எஸ்லாம் ரொம்ப ஹை ரேட்டில் தான் இருக்கான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. அவெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு சரியான மொமெண்டமில் போயிட்டு இருக்கான். ஸோ ஓஎஃப்எஸ்எஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. அண்டு இன்ஃபோசிஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனில் வந்து பாட்டமில் இருக்கான். ஸோ இதை பிரேக் பண்ணான்னா கீழே போயிடுவான். இந்த பாட்டம் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டை அவனை பிடிச்சி வச்சிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே எல்லாம் சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் சேனல்லையே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இன்ஃபோசிஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, இதே சேனல் போட்டுக்கோங்க. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு செல்லரை பையர் வின் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த மிட் லைன் வைங்க, செகண்ட் டார்கெட்டாக இந்த ஹை வரைக்கும் வச்சுக்கோங்க. சரியா? இன்ஃபோசிஸ் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டில் இருக்கான். அண்டு டிசிஎஸும் உங்களுக்கு வந்து அதே ட்ரெண்ட் லைன் மாதிரி தான், பேரலல் சேனல். ஸோ இங்கேருந்து மிட் லைனையே தாண்ட முடியாமல் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ மிட் லைனில் சப்போர்ட் எடுக்குது. சரியா? பேரலல் சேனலோட மிட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறாங்க டிசிஎஸ். ஸோ இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் இல்லை, இந்துஸ்தான் யூனிலீவர் அன்றைக்கே டார்கெட் முடிச்சிட்டான். ஆக்சுவலாக அன்றைக்கெலாம் இந்த ஸ்டாக் ஆப்ஷன் நம்மளுக்கு நல்லாவே கை கொடுத்தது. அண்ட் ஒன் மோர் திங், எஸ்பிஐ கார்டு வந்து நான் 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம குரூப்லேயே ஆட் பண்ணியிருந்தேன். குரூப்பில் வந்து நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சென்ட் பண்ணியிருந்தோம் எஸ்பிஐ கார்டு. சரியா? அதில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 670
இந்த புட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தோம். சரியா, இந்த லெவலில் தான் கொடுத்துருந்தோம். 8 ரூபாயிலிருந்து இன்னைக்கு மார்க்கெட்டு 26 ரூபா. அன்னைக்கே நம்ம சொன்னோம் இது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இங்க பாருங்க சரியான அடி இன்னைக்கு. ஸோ எஸ்பிஐ கார்டு பிளாஸ்ட்டு புட் சைடில். ஓகே, ஸோ மார்க்கெட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். அண்ட் எஸ்பிஐ கார்டு வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் டாப்பில் இருந்ததுனால தான் அந்த இதை சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். எதனால கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ட்ரெண்ட் லைன் டாப்பில் இருந்ததுனால தான். ஸோ மார்க்கெட்டு இந்த மிட் லைனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா இதையும் பிரேக் பண்ணி கீழே வரணும். ஸோ இந்த மந்த்து எஸ்பிஐ கார்டோட ஆப்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே டாப்பில் போய் பை பண்ணாதீங்க, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரட்டும். ஸோ மார்க்கெட்டு அதுதான், கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காமல் போய் மாட்டிக்காதீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.